உடையார் இரண்டாம் பாகம் 96வது அத்தியாயம். உடையார் ஸ்ரீ ராஜராஜரை பார்த்து பல வீரர்கள் கைகூப்பினாலும் விகர்ணனின் கைகூப்பலில் பணிவும் உண்மையும் சிரிப்பெல்லோரின் நட்பும் தெரிந்தது. பதிலுக்கு ராஜராஜர் கைகூப்பினார், வணங்கினார். அவர்களை தாண்டி அங்கு போடப்பட்டிருந்த கருங்கல் பலகை மீது ஏறி நின்று கொண்டார். நல்ல நாள் பார்த்து வேலையை ஆரம்பித்து விட்டோம். இனி தொடர்ந்து வேலைகள் நடக்க வேண்டும். சிற்பிகள் பள்ளம் தோண்டவும் தோண்டிய மண்ணை அப்புறப்படுத்தவும் இதோ இங்குள்ள வீரர்களை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு சிற்பியும் தனக்கு வேண்டிய ஆட்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அந்தந்த சிற்பிக்கு கீழே இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஆட்கள் வேலை செய்ய வேண்டும். சிற்பிகள் கொடுக்கின்ற வேலையை செவ்வனே செய்ய வேண்டும். உங்களுக்கு வந்ததும் சரியான வரவேற்பு இல்லை, தங்குவதற்கு இடமில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நான் அறிவேன். கவலை வேண்டாம். வெகு சீக்கிரமே மிக உயரமான ஒரு கொட்டகை ஒன்றை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்கிறேன். அதுவரை நீங்கள் தஞ்சையில் எந்த வீட்டு திண்ணையிலும் உட்கார்ந்து கொள்ளலாம், போய் படுத்து கொள்ளலாம். விடிந்து ஒரு நாழிகைக்குள் நீங்கள் யாரிடம் வேலை செய்கின்றீர்களோ அவரிடம் போய் நின்றுவிட வேண்டும். பிற்பகல் உணவுக்கு பிறகு சிறிது நேரம் நீங்கள் உறக்கம் கொள்ளலாம், ஓய்வெடுத்து கொள்ளலாம். பிறகு அந்தி சாயும் வரை வேலை இருக்கும். சில நாட்கள் இரவிலும் வேலை செய்ய வேண்டி இருக்கும். எனவே அமைதியாக வேலை செய்து ஆலய பணியில் உங்களை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டுமென்று விரும்புகின்றேன். கொட்டகை கட்டும் வரை அரண்மனை தவிர மற்ற எந்த இடத்திலும் நீங்கள் தங்கலாம். ஒருவேளை தங்குவதற்கு இடமில்லை என்று உங்களில் எவருக்கேனும் தோன்றினால் அரண்மனைக்குள்ளும் வந்து தங்கலாம். நான் உங்களை அந்நிய வீரர்களாகவே நினைக்கவில்லை. உங்களை சிவப்பணியில் ஈடுபடுத்தி கொண்ட செயல் வீரனாகவே நினைக்கின்றேன். உங்களுக்கான உணவுகள் வண்டிகளில் வந்து இறங்கிக் கொண்டு இருக்கின்றன. அந்த உணவை முடித்து ஓய்வு கொள்ளுங்கள். நகரை சுற்றி பாருங்கள். ஆடல் பாடல்கள் மூளைக்கு மூளை நடக்கும். அவைகளை கவனித்து தஞ்சையின் தமிழை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அனுபவங்களை மக்களுக்கு சொல்லுங்கள். மக்களோடு கலந்து பழக முயற்சி செய்யுங்கள். உங்களை மரியாதையோடும் மிருதுவாகவும் நடத்த வேண்டுமென்று நான் கடுமையாக கட்டளையிட்டு இருக்கின்றேன். எங்கு எவர் தொந்தரவு செய்தாலும் அருகிலே உள்ள அதிகாரிகளை நீங்கள் சந்தித்து உங்களுக்கு உண்டான தொந்தரவை சொல்லலாம். நீங்கள் யாரும் எதன் பொருட்டும் ஆயுதம் ஏந்தக்கூடாது என்பது என் விருப்பம். ஊன்றுகோல் தவிர வேறு ஏதேனும் கூர்மையான ஆயுதங்கள் வைத்திருந்தால் அப்புறப்படுத்தப்படும். நீங்கள் கடுமையாக விசாரிக்கப்படுவீர்கள். பிறகு நல்ல மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். ஆனால் எந்த காரணம் கொண்டும் தஞ்சை நகரை விட்டு வெளியேற உங்களுக்கு அனுமதி இல்லை. உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம் என்று உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உரத்த குரலில் பேச ஒரு வீரன் முன் வந்தான். சோழ மக்கள் எந்த அளவுக்கு எங்களை மதிப்பார்கள் என்று தெரியவில்லை. என் புருஷனை கொன்றது ராஷ்டிரகூடன், என் புருஷனை கொன்றது கங்கப்பாடி வீரன் என்று இங்குள்ள பெண்கள் எங்களை அடிக்க முன் வரும்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? அமைதியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். அவர்கள் அடிக்கப்படுவது உடனடியாக சோழர் வீரர்களால் தடுக்கப்படும். இல்லை,
சோழ வீரனே இதை தூண்டி இதை ஏற்பாடு செய்தார்கள் என்றால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? அவ்விதம் நடக்காது. நடந்தால் அது விசாரிக்கப்படும். யாராயினும் மிக கடுமையாக தண்டனை தரப்படும். நீங்கள் சிவப்பணிக்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்றுதான் சோழ மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சிவப்பணிக்காக வந்தவர்களை ஒரு பொழுதும் ஒரு இடத்திலும் அவமரியாதையாக நடத்தக்கூடாது. நடத்த விடமாட்டேன். இப்படி நடந்துவிட்டால் என்று பேசுவதை விட நடந்த பிறகு அதை பேசலாம். இப்பொழுது நீங்கள் தஞ்சை நகரம் முழுவதும் சுற்றி பார்க்க உங்களுக்கு உரிமை வழங்குகின்றேன் என்று கை உயர்த்தி சொல்ல அந்த வீரர்களில் பலர் கைகூப்பி நிலம் தொட்டார்கள். மெல்ல ஸ்ரீ ராஜராஜருக்கு அருகே வந்து முகம் பார்த்து சிரித்தார்கள். என்ன பார்க்கிறீர்கள்? அருகே வந்து பார்த்த ஒரு வீரனை உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் விசாரித்தார். மிக அழகாக இருக்கிறீர்கள். இவ்வளவு அழகாக ஒரு அரசரை நான் பார்த்ததே இல்லை. நான் ராஷ்டிரகூடன். எங்கள் அரசர்கள் எல்லாம் மல்யுத்த வீரர்களைப் போல இருப்பார்கள். நீங்கள் ஒடிசலாய் சிரிப்புமாய் மிக கம்பீரமாக இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம் போன்று தோன்றுகின்றது என்று சொல்ல உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாய்விட்டு சிரித்தார். உங்கள் பெயர் என்ன? அவனை விசாரித்தார். அவன் பெயர் சொன்னான். இன்று என்னோடு உணவருந்த வாருங்கள். உங்கள் நண்பர்கள் 3-4 பேரை அழைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி திரும்பி பார்க்க ஓலை நாயகம் ஒரு முத்திரை பதித்த ஓலையை அவரிடம் நீட்டினார். 4 என்று எழுதினார். அவன் உட்பட 4 வீரர்கள் அரண்மனைக்குள் வரலாம் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. விகர்ணன் எங்கு போவது என்று தெரியாமல் தஞ்சையை நோக்கி நடந்தபோது கரியமாணிக்கம் ஓடிப்போய் அவன் எதிரே நின்றாள். கரியமாணிக்கம் அவன் எதிரே நிற்பதும் கைகள் ஆட்டி பேசுவதும் விகர்ணன் வியப்போடு அவளுக்கு ஏதோ பதில் சொல்வதும் பிரம்மராயர் கண்களுக்கு தென்பட்டன. பிரம்மராயர் விகர்ணனை பற்றி விசாரிக்க ஆள் அனுப்பினார். கூட்டம் கலைந்து போகும்போது மறுநாள் இளவரசர் ராஜேந்திரர் தஞ்சைக்கு வந்து விடுவார் என்று தகவல் வந்தது. ராஜேந்திரனோடு 1000 வீரர்கள் வருகின்றார்கள் என்ற செய்தியையும் பிரம்மராயர் கேள்விப்பட்டார். கவலையானார். பாடிக்காவல் வீரர்களை மிரட்டலாம், அடக்கலாம். ஆனால் ராஜேந்திரனுடைய போர் வீரர்களை அடக்கி ஒரு இடத்தில் அமர வைப்பது கடினம். அவர்கள் சற்று முரடர்கள், பிடிவாதக்காரர்கள், அலட்டல் உள்ளவர்கள். இது பற்றி மன்னரிடம் பேச வேண்டும் என்று பிரம்மராயர் தீர்மானித்தார். மன்னரை நோக்கி தன் குதிரையை செலுத்தினார். அவர் எதிரே அவருடைய மகன் அருள்மொழிபட்டன் வந்து நின்றான். அப்பா, ராஜேந்திரன் அனுப்பிய போர் வீரர்கள் வந்துவிட்டார்களாமே, இனி வேலையில் எந்த சுணக்கமும் இல்லாமல் இருக்குமல்லவா? ஆவலோடு அருண்மொழிபட்டன் கேட்டான். தெரியவில்லை அருண்மொழி. திடும் என்ற மனசுக்குள் எல்லா செயல்களும் இழந்துவிட்டது போன்ற ஒரு நிலையை எனக்குள் ஏற்பட்டு விட்டது. இனி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் ஒரு திகைப்பு வந்துவிட்டது. திட்டமிட்டு ஒவ்வொரு அங்குலமாக நகர வேண்டிய விஷயங்கள் எதுவுமே நடைபெறாமல் விதர்த்து போய் நிற்கின்றேனோ என்ற பயம் வந்துவிட்டது. எனக்கு வயதாகிவிட்டதன் காரணமா, அல்லது இது சிவன் வேலை என்பதால் இப்படி ஏற்படுகின்றதா? என்னப்பா சொல்கின்றீர்கள்? சிவன் வேலை என்றால் அப்படி ஏற்படுமா? ஆமாம், வீடு கட்டும்போது இந்த திகைப்பு வராது. மாளிகை கோபுரங்கள் கட்டும்போது இந்த திகைப்பு வராது. கோயில் வேலை என்று ஆரம்பித்துவிடு. அது சிறிய வேலையாக இருந்தாலும் திடீரென்று நம்மால் ஒன்றும் முடியாது என்பது போன்ற ஒரு மனோபாவம் ஏற்படும். குறிப்பாய்
சிவன் கோயில் கட்டும் பொழுது இந்த பயமுறுத்தல் வெகு நிச்சயம் நிகழும். உன்னால் ஆகும் காரியமா இது? நான் இல்லாமல் முடியுமா என்று பரமேஸ்வரன் ஒரு வார்த்தை கட்டுபவரை கேட்காமல் விடமாட்டான். விஷ்ணு கோயில் கட்டும் பொழுது இது ஏற்படாதா? ஆகா, ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் விஷ்ணு சௌலபியன், மிக எளிதாய் நம்மருகே வருபவன் என்று ஆழமான எண்ணம் இருப்பதால் சின்ன தடங்கள் கூட அட இது நம்மை எச்சரிப்பதற்கு வந்திருக்கிறது என்றுதான் தோன்றுமே ஒழிய மனப்பிரமைகள் ஏற்படாது. ஆனால் ராஜராஜர் உற்சாகமாக அல்லவா இருக்கிறார். கோயில் கட்டுவது ஸ்ரீ ராஜராஜர் தான், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் வேலை செய்வது நீயும் நானும். ஸ்ரீ ராஜராஜர் உத்தரவிட்டு விட்டு நின்று விடுவார். அவரை இறைவன் பயமுறுத்துவதில்லை. மாறாய் உன்னையும் என்னையும் தான் பயமுறுத்துவான். இப்பொழுது நீங்கள் பயப்படும்படி என்னப்பா ஆகிவிட்டது? வீரர்கள் வேண்டுமென்று கேட்டது உண்மை. ஆனால் அனுப்புகின்றேன் என்று ஒரு வார்த்தை முன்கூட்டி எந்த எச்சரிக்கையும் விடாமல் 10,000 வீரர்களை இங்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றாரே, இந்த அவஸ்தையை எங்கு போய் சொல்வது? 10 நாளைக்கு முன்பு ஒரு ஓலை அனுப்ப முடியாதா? வீரர்களை காவல் வைத்து சரியாக பந்தல் போட்டு இவர்களுக்கு உறங்குவதற்கும் உண்பதற்கும் தனி கூடங்கள் செய்திருக்கலாம் அல்லவா? அப்பா, அதையும் யாரை வைத்து செய்வீர்கள்? சோழ வீரர்களை வைத்தா? எல்லோரும் இங்கே அடிமை வீரர்கள் தானப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு காரியத்துக்கும் யாராவது ஆள் கிடைக்க மாட்டார்களா என்ற எண்ணம் தஞ்சையில் எல்லோருக்கும் வந்துவிட்டது. தஞ்சையில் எல்லோரிடமும் காசு இருக்கிறது தந்தையே. அதனால் குனிந்து நிமிர்ந்து வேலை செய்ய எவருக்கும் மனமில்லை. அடிமை வீரர்கள் வருகின்றார்கள் என்றதும் அவரவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தனக்கு 10 தனக்கு 15 என்று விண்ணப்பங்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதிகாரிகளை திணறடித்து கொண்டிருக்கின்றார்கள். நல்ல முரட்டு ஆளாய் வேண்டுமென்று அடிக்கடி நச்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆமாம், அதுவும் கேள்விப்பட்டேன். நான் அதனால்தான் சொல்கின்றேன். ஆட்கள் வந்துவிட்டார்கள். இவர்களை வைத்துக்கொண்டு வெகு வேகமாக வேலை துவங்க வேண்டும். அப்படி வேலை துவங்குவதற்காக உங்களிடம் ஒரு சிறு விண்ணப்பம் செய்கின்றேன். என்ன அருள்மொழி, சொல். பிரம்மராயர் உற்று அவனை கவனித்தார். நான் இங்கேயே தங்குவதாக தீர்மானித்திருக்கின்றேன். இது சரியா என்று நீங்கள் யோசித்து சொல்ல வேண்டும். இங்கு நீ தங்கினால் வேலைகள் வேகமாகி விடுமா? வேலைகள் வேகமாகுவதற்கு மட்டுமல்ல, இதமான ஒரு சூழ்நிலை இங்கு நிலவ வேண்டும் என்பதற்காகவும் நான் இங்கு தங்க விருப்பப்படுகின்றேன். எல்லா வசதிகளும் உள்ள அரண்மனையில் நாம் சுகமாக இருப்பது போலவும் இங்குள்ளவர்களை அனாதையாக விட்டுவிடுவது போலவும் ஒரு அபிப்பிராயம் எழுகிறது. குறிப்பாக தேவரடியார்கள் முணுமுணுப்பாக இருக்கின்றார்கள். சிற்பிகள் எப்பொழுதுமே அரசு வேலை இப்படிதான் என்று அலுத்து பேசுகின்றார்கள். நீ தங்கினால் அந்த அலுப்பு சரியாகிவிடுமா அருள்மொழி? அப்பா, உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை தீர்க்கலாம். சொல்வதற்கு இடம் இருக்கிறது, கேட்பதற்கு ஒரு ஆள் இருக்கின்றார் என்பது இவர்களுக்கு இதமாக இருக்கும். இல்லையெனில் கோபமாக ஏதேனும் செய்து விடுவார்களோ என்று பயப்படுகின்றேன். யார் என்ன செய்துவிட முடியும் அருள்மொழி? அப்பா, யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. ஆனால் செய்யும் எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கின்றேன். இது போர் நடவடிக்கைகள் இல்லை, கோயில் வேலை.
எவ்வளவு ஒற்றுமையாக செய்ய முடியுமோ அவ்வளவு ஒற்றுமையாக செய்வது நல்லது என்று நினைக்கின்றேன். இங்கு எங்கு தங்குவாய்? தேவரடியார்கள் இல்லத்திலா? அது உனக்கு கெட்ட பெயர் கொண்டு வந்துவிடும் அருள்மொழி. எனக்கு தெரியும் அப்பா, நான் சிற்பிகளோடு தங்கலாம் என்றிருக்கின்றேன். தேவரடியார்கள் வீட்டிற்கும் சிற்பிகள் இருக்கும் இடத்திற்கும் அதிக தொலைவு இல்லை. சிற்பிகள் வீட்டில் தங்கினாலும் தேவரடியார்கள் சிநேகிதத்திற்குத்தான் இங்கு தங்குகிறேன் என்று சிற்பிகளே சொன்னாலும் சொல்வார்கள். ஆமாம் அப்பா, புரிகிறது. ஆனால் இங்கு தங்காமல் இருப்பது நல்லது என்று நினைக்கின்றீர்களா? இல்லை, உன்னை போல் அந்தஸ்து உள்ள ஒரு ஆள் இங்கு தங்குவது நல்லது. உன்னால் அடிமை வீரர்கள் இருக்கும் இடத்தில் தங்க முடியுமா? உடனடியாக கொட்டகை போட்டு உனக்கென்று தனி இடம் கொடுத்து அங்கே தங்க வைக்கின்றேன். இருப்பாயா? நல்லதப்பா, அப்படியே செய்துவிடலாம். இன்று நாள் நன்றாக இருக்கின்றது. ஹோரை சிறப்பாக இருக்கிறது. நான் இன்றே தங்கிவிடுகின்றேன். இன்றைக்கு எப்படி தங்க முடியும்? எந்த குடிலும் போடவில்லையே. அதுதான் நல்லதப்பா. அவர்கள் வந்தவுடன் அவர்களோடு ஒரு சோழ வீரனும் படுத்திருந்தான் என்று அவர்களுக்கு சந்தோஷமாகட்டும். அவர்களை பற்றி நான் விசாரிக்கும் பொழுது அவர்கள் எனக்கு நெருக்கமாவார்கள். குடிசைகள் கட்ட ஆரம்பித்து விடலாம். நீ போய் தங்குவதை மன்னரிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிடுகின்றேன் என்று பிரம்மராயர் மன்னர் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தார். மன்னர் சிற்பிகளோடு பேசிக்கொண்டிருப்பதால் பஞ்சவன்மாதேவியோடு இந்த விஷயம் குறித்து பேசினார். பஞ்சவன்மாதேவி வியப்போடு அருண்மொழி பட்டனை திரும்பி பார்த்தாள். ஏன் என்று சைகையால் விசாரித்தாள். பிறகு தங்கிக் கொள்ளலாமே என்று சொன்னாள். ஆனால் அருள்மொழி மௌனமாக நின்றான். சரி, அதுவும் நல்லத்திற்குத்தான். உணவும் அவர்களுடைய உணவா? உனக்கு சிறப்பான உணவு அனுப்ப சொல்லட்டுமா என்று சொல்ல அருண்மொழி வேண்டாம் என்று தலையசைத்து விட்டான். பஞ்சவன்மாதேவி தொலைவில் இருந்து ஆதூரத்துடன் பார்த்தாள். அவளுக்குள் ஒரு சிநேகமான சகோதரத்துவமான ஒரு பாவம் பொங்கியது. ஒரு கோயில் வேலையில் சோழ வீரர்கள் எப்படி ஈடுபட்டு கொண்டு எந்தவித சுகமும் எதிர்பார்க்காமல் முழுமனதாய் செய்கின்றார்கள் என்ற எண்ணம் ஏற்பட்டு அதற்கு முன்மாதிரியாய் அருள்மொழிபட்டன் நின்றான். எடுத்துக்காட்டாக இருக்கின்றான் என்று கேள்விப்பட்டு அவனை நோக்கி கை கூப்ப வேண்டும் என்ற எண்ணத்துடன் பார்த்தாள். அருள்மொழி அவள் எண்ணத்தை புரிந்து கொண்டவன் போல நின்ற இடத்திலிருந்தே தலை குனிந்து நிலம் தொட்டு வணங்கினான். அருண்மொழியை நோக்கி கை உயர்த்தி ஆசீர்வாதம் செய்தாள். மன்னர் திரும்பி பார்த்தார். என்ன, அருண்மொழிக்கு பலமாக ஆசீர்வாதம் நடக்கிறது? என்ன விசேஷம்? அருண்மொழி வீரர்களுடன் தங்கப் போகின்றானாம். ஏன், அரண்மனையில் தகப்பனாரோடு சண்டையா? இல்லை, இங்கு யாருமே தங்குவதற்கு இல்லை, யாரும் இவர்களை உபசரிப்பதற்கும் இல்லை என்பதால் இந்த இடத்தில் ஒரு சோழ அதிகாரி இருக்க வேண்டும் என்பதால் அவன் தங்குகின்றேன் என்று சொல்கின்றான். அப்படியா? எனக்கு போட்டியாக வருகின்றான் அருண்மொழி. என் பெயரை வைத்து கொண்டதிலிருந்து அவன் எனக்கு போட்டியாகத்தான் வருகின்றான் என்று மன்னர் சிரித்தபடி சொல்ல பஞ்சவன்மாதேவி வியப்போடு பார்த்தார். நான் இன்று வீரர்களோடு தங்கலாம் என்றிருக்கின்றேன். எதற்கு அருண்மொழி தங்க வேண்டும்? அருண்மொழி வேண்டுமானால் அரண்மனைக்கு போகலாமே. நன்றாக இருக்கிறது கதை. நீங்கள் தங்குகிறேன் என்று சொன்னால் அருள்மொழி போவானா? பிரம்மராயர் போவாரா? அல்லது நான் தான் போக முடியுமா? நீங்கள் எல்லோரும் போக வேண்டும். நானும் அருள்மொழியும் மட்டும் இருக்கின்றோம். முன்னிரவு வரை சிற்பிகளோடு பேசிக்கொண்டிருந்து விட்டு பிறகு நான் ராஜேந்திரன் அனுப்பிய அடிமை வீரர்களோடு உட்காரப் போகிறேன். இது நல்லதா
பாதுகாப்புக்கு உகந்ததா? உங்களை சுற்றி மற்ற வீரர்கள் வருவார்களே, அது சரியாக இருக்குமா? 4 வீரர்கள் இருக்கின்றார்கள், கூட அருள்மொழி வேறு இருக்கின்றான். இதற்கு மேல் எதற்கு ஆட்கள் என்று சொல்ல, அந்த விஷயம் மெல்ல கசிந்து மற்றவர்களிடையே போய் மன்னருடைய ஆபத்துதவி படை வீரர்கள் பரபரப்பானார்கள். தங்கள் தலைவருக்கு தெரிவிக்க ஏற்பாடு செய்தார்கள். பிரம்மராயருக்கு அருகே வந்து இது சரியில்லை என்று பல்கடித்தார்கள். பிரம்மராயர் வேறு வழி இல்லை என்று உதடு பிதுக்கினார். சோழ வீரர்கள் அரண்மனை பெண்டீரோடு வீடு திரும்ப மன்னரும் மற்றவரும் சிற்பிகளுடைய வீட்டு வாசலில் உட்கார்ந்து உணவு எடுத்து கொண்டார்கள். ஆபத்துதவிகள் மெல்ல ராஜேந்திரன் அனுப்பிய அடிமை வீரர்களோடு கலந்து பேசி, இங்கு மன்னர் வருகின்றார், மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரித்தார்கள். மன்னர் வந்து உட்கார்ந்தார். எல்லோரும் அவரை சுற்றி வட்டமாக உட்கார்ந்து கொண்டார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி என்று மன்னர் சொன்னதும், எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று உரக்க கூவினார்கள். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? சிவபெருமானை கொண்டாடிய திருத்தொண்டர் புராணம் சொல்லட்டுமா? இந்த விதமான கதைகள் உங்கள் தேசத்தில் இருக்கின்றனவா? இருந்தால் என்ன விதமான கதைகள் இருக்கின்றன என்று எனக்கு சொல்வீர்களா என்று வீரர்களை பார்த்து கேட்க, வீரர்கள் இன்னும் நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டார்கள். மன்னர் ஆசனத்தின் மீது ஏறி நின்று கொண்டார். தொண்டை செருமிக் கொண்டார். கதை சொல்ல துவங்கினார். 96வது அத்தியாயம் முடிவடைந்தது.